ஹாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹேர் கேர் டிப்ஸ் தாங்க. நம்ம முடி வளர்க்குறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனிப்பும், ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா, முடி வந்து சூப்பரா வளர்ந்துருங்க. எல்லாருமே நல்லா வளர்த்துறலாம். இதுக்கு நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள காய்கறி தோலெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன இதெல்லாம் போடுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. போட்டு பாருங்கள். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னா, பீட்ரூட் தோல் போட்டிருக்கேன், பச்சை நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் இருந்துச்சு அது போட்டிருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் வெந்தயம், புதினா அந்த குச்சியும் அந்த இலையும் காஞ்சு போயிருந்துச்சு அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச செம்பருத்தி இலை, காஞ்ச கருவேப்பிலை இலை இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டு ஊற வச்சிட்டேன் நைட்டே. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பிளாக் சீடு வந்து போட்டிருக்கேன். ஏன் நான் வந்து இதை ஒன்றா போட்டு ஊற வைக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாக் சீடு வந்து சீக்கிரமாக வந்து ஜெல் பதத்தை வந்து சீக்கிரமாக வந்துடும். அப்போ அது சீக்கிரமாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறனால தான் இதை தனியாகவும் அதை தனியாகவும் போட்டு வச்சுருக்கேன். இதில் வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்படி 2 கையில் வச்சு அமுக்கி பார்த்தோம் அப்படி பார்த்திங்கன்னா வெந்தயம்லாம் நசுங்குச்சு. அந்த மாதிரி கலர்லேயே போதும். நம்ம பீட்ரூட் தோல் போட்டிருக்கறனால அந்த கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து வேம்பாலம் பட்டையெல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊறப்பட்டிருந்த தோல் பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதை தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அந்த வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா கொதித்ததுக்கப்புறம் 2ஆக மகிழ்ந்துருக்கும். அதுவே அதுக்கு கரெக்டான பதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஊற வச்சுருப்போம் பார்த்திங்களா ஆளி விதை, அதையும் இதில் தூக்கி கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஆளி விதை வந்து வேக வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்து மாறிடும். ஏன்னா ஜெல் பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடிகட்டும் போது சீக்கிரம் வடிகட்ட முடியாது. அதனால் அதை மட்டும் பக்குவமாக பார்த்து வடிகட்டி இறக்கிடுங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா, நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு நார்மலாக உங்கள் தலையில் எப்போதும் போல் ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டும் நீங்கள் போய் குளிக்கலாம். ஷாம்பு இல்லைன்னா சீவக்காயோட கலந்துட்டும் குளிக்கலாம். இல்லை நீங்கள் தலைக்கு வந்து எண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஷாம்பெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதை அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லை மட்டும் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் குளிச்சிங்கனாலுமே இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கேயாவது வெளியூரெல்லாம் போகும்போது இது மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் காரில் போகும்போதெல்லாம் முடி ரொம்ப பறந்து ஒரு மாதிரி வரன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஷாம்பு சீயக்காய் போட்டு குளித்தாலுமே பின்னல் போடும்போது ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி குளித்தாங்கன்னா பின்னல் வந்து நல்லா அடர்த்தியாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து அதிகமான பைசாலாம் செலவழிக்க போகிறதே இல்லை. வீட்டில் உள்ள பொருளை மட்டும் வச்சு தான் நான் வந்து ஹேர் பேக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன். என்னோடய பசங்களுக்குமே நான் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாளாவது நான் வந்து தலை குளிக்க வச்சுருவேன். அதில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஹேர் பேக் போட்டு குளிக்க வச்சுருவேன். அதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவே இருக்காது. இந்த மாதிரி தான் பண்ணி தான் நான் அதுகளோட முடியை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியுமே நல்லா வளர்க்கலாங்க. ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவுக்கு எப்போதுமே நன்றிங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, பீட்ரூட் தோல் போட்டிருக்கிறதுனால நமக்கு முடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர்லேயே ஷைனிங்காக கொடுக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.